வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னை நியூஸ். ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டிருக்க மாரி சீரியல்லேருந்து அந்த சீரியலுடைய கதாநாயகி ஆஷிகா படுகோன் அதுலேருந்து விலகுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஆஷிகா வந்துட்டு இந்த சீரியலில் விலகுனதுக்கு அப்புறமா இந்த சீரியலை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இதோடைய கதைக்களத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்டர் வந்து பண்ண வேலை வந்து செம்மையாக இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அதிசய பிறவி படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் இறந்துடுவார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு உடம்புல புகுந்து தன்னுடைய எதிரிகளை வந்து தீர்த்து கட்டுவார். அந்த மாதிரியான கான்செப்டில் வந்து இப்போது மாரி சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது மாரியாக இருக்கிற ஆஷிகா படுகோன் வந்துட்டு யாரோட உடம்புல போக போகிறாங்க அப்படின்றத வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி ரிலீஸ் ஆன ப்ரோமோவை பார்த்தவங்களுக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அந்த ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சமான சீரியல் குயின் பிரியங்கா நல்காரியையும் காட்டுறாங்க. ஒரு வேளை இனிமேல் மாரி சீரியலுடைய தொடர்ந்து நடிக்க போகிற கதாநாயகியாக நம்ம பிரியங்கா நல்காரி இருப்பாங்களோ அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வந்துட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஆல்ரெடி பிரியங்கா நல்காரி பார்த்திங்கன்னா ரோஜா 2 சீரியல்லாம் நடிச்சிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்லேயும் 2 சீரியல் நடிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க மாரி சீரியலில் தொடர்ந்து நடிக்க இருந்தாங்கன்னா இது அவங்களுடைய 3வது சீரியலாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இனிமேல் வந்துட்டு மாரி சீரியலை லீட் பண்ண போகிற கதாநாயகி யார் அப்படின்றத அடுத்து வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.